நம்ம அபியும் ராகவும் பிரியவே கூடாது. அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தப்பாவே நடந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மதுவோட மனசுக்குள்ள அதாவது அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம அபிய பிரிச்சுட்டு ராகவ் கூட ஒண்ணு சேரணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம இருந்துருந்துச்சு. ஆனா அந்த ஒரு எண்ணத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விதைச்சதே நம்ம அபி தான் சொல்லிட்டு வந்து சொல்லணும். ஏன்னா அபி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் அவருக்கும் ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மாரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விலாவாரியா சொன்னதனாலயும், அந்த முரளிகிருஷ்ணனும் அதுக்கப்புறம் சுந்தரி 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டியாவே இல்ல. ஒரு கட்டாயத்தினால தான் இப்படி இருக்காங்க. அப்படி இப்படின்ற மாரி புரிய வச்சு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அங்க சில சம்பவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ மதுவோட மனசுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதாவது அபி வந்து பார்த்தீங்கன்னா ராகவ விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இங்க தான் இப்போ பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அபி இந்த வீட்ட விட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும் யாருமே விடுற மாரி இல்ல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராகவையும் அதே மாரி இந்த குடும்பத்தையும் மீறி அவங்க வெளிய போகணும்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்துக்கு யாராச்சும் அனுமதி குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இங்க தான் இருக்கணும். நீ ராகவோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம அபியும் ராகவும் பிரிஞ்சிருவாங்களா? என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.